சீ ஃபுட்லேயே எல்லாத்தோட ஃபேவரட்னால எறா தாங்க. அது எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு இந்த எறா மசாலா மட்டும் வச்சா போதுங்க. சோறு சாப்பிட்றதாங்களே இல்லையே இதை மட்டும் சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 5-6 பல் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/2 kg அளவுக்கு ப்ரான்ஸ், இடித்து வச்சுருக்க மசாலா, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தவால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய சைஸ் அளவுக்கு பல்லாரி ஆட் பண்ணிக்கோங்க. பல்லாரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. கூடவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸையும் சேர்த்துட்டு தக்காளி கூடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் விட்டுருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ஏன்னா இறாலே நிறைய தண்ணி விடும். இப்போ 70% இறா குக் ஆனதுக்கப்புறம் திக்கான 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூளும் மிளகு தூளும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கடைசியில் இறக்க போகும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இறா தேங்காய் பால் மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.